Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா IQ 14 பத்தி பார்க்க போறோம். PlayStation 6 launch detail பத்தி பார்க்க போறோம். IQ 10R பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Samsung S சீரிஸ்ல S25 சீரிஸ்ல இன்னொரு போன் வரப்போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் சேர்த்து பார்க்க போறோம். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்கை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா IQ 14 Pro. IQ 14 Proல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. IQ 14 Pro பத்தி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. IQல 14 Proன்னு ஒரு ஃபோன் வரப்போகுது. அந்த 14 Proல என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே பத்தி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அந்த டிஸ்பிளே என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டிஸ்பிளே பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட டிஸ்பிளேவை அவங்க யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால IQ 14 Proன்ற போன்ல இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால சாம்சங்கோட டிஸ்பிளே யூஸ் பண்ண போறாங்க. சாம்சங்கோட ஸ்கிரீன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து IQ 14 தரப்புல ஒரு ப்ரோ வெர்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா IQ 14 and 14 Pro வேரியன்ட்ல கிட்டத்தட்ட பெரிஸ்கோபி லென்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து மோர் எக்கச்சக்கமான ஸ்ட்ரைட் ஸ்கிரீன் பிளாக்ஷிப் போனா இருக்க போது 2025 டாப்பஸ்ட் பிளாக்ஷிப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IQ 14 and 14 Proல என்னென்ன வரலான்னு கேட்டீங்கன்னா சாம்சங் தான் சப்ளை பண்றாங்க ஸ்கிரீன்ல. அதுல சவுத் கொரியா ஜெயிண்ட் தான் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா OLED பேனல்ஸ் வரப்போகுது, டிஃப்ரெண்ட் சைஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.5K ரெசல்யூஷன் OLED LTPO பிளாட் டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து IQ 14க்கு IQ 14 Proவுக்கு 2K ரெசல்யூஷனோட LTPO மைக்ரோ குவாட் கர்வ்டு பேனல்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா BOE வரப்போகுது. அது மட்டும் இல்லாம IQ 14ல எக்கச்சக்கமான அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம IQ சீரிஸ்ல 12 சீரிஸ்ல ப்ரோ வேரியன்ட் சைனாவில் மட்டும் இருக்கு, மற்ற இடத்துல வந்து ப்ரோ வேரியன்ட் இல்ல. ஆனா வந்து இப்போ வந்து IQ 14ல ப்ரோ வேரியன்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோ வேரியன்ட் கிட்டத்தட்ட வந்து என்ன பிரைஸ்க்கு வரலான்னு கேட்டீங்கன்னா ஒரு 60,000 இருந்து 65,000 பிரைஸ்க்கு வரலான்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டு இருக்கு. ஏன்னா IQ 12ல ப்ரோ வேரியன்ட் இருக்கு. அது இந்திய மதிப்புல எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 53,000 ரூபாய்க்கு. அதுக்கு இடையில வந்து IQ 13 ஒரு சீரிஸ் இருக்கு. அதனால IQ 14 பார்க்கணும். அதுக்கப்புறம் 14 Pro பார்க்கக்குள்ள 14 Pro வெர்ஷன்ன்றதுனால ஒரு 60,000 இருந்து 65,000 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா IQ Neo 10R பத்தி பார்க்க போறோம். இந்தியாவுக்கு லான்ச் ஆக போது அதை டீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த IQ Neo 10Rல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எதை எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்கலாம். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இது வந்து Snapdragon 8S Gen 3யோட சிப்செட்டோட வரப்போகுது. இதுல வந்து RAM வேரியன்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பத்தி பார்த்தோம்னா 8GB 12GB வரப்போகுது. அதுல பாத்தீங்கன்னா 8GB 128GB 8GB 256GB 12GB 256GB மட்டும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கேமராவை பாத்தீங்கன்னா சோனி 50MP சோனி LYT 600 கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் வரப்போகுது, ரெண்டே பெரிய கேமரா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16MP கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா IQ Neo 10R பொறுத்த வரைக்கும் 6400 mAh பேட்டரி வரப்போகுது. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலரை பொறுத்த வரைக்கும் லூனார் டைட்டனியம் அந்த ப்ளூ ஒயிட் ஸ்லைஸ் அப்படின்ற மாதிரி கலர் வரப்போகுது. IQ 10R என்ன பிரைஸ்க்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா அண்டர் 30Kல வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த IQ 10R பொறுத்த வரைக்கும் வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருசா பேசக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் செக்மெண்டான போன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி 4K 60 FPS அளவுக்கு வீடியோ ரெக்கார்டிங் இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ இந்திய கவர்மெண்ட் ஓலாவுக்கும் உபருக்கும் ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் ஓலா அண்ட் உபர் வந்து அவங்களோட டாக்ஸி சர்வீசஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் இருக்கிறதுலே வந்து டிஃப்ரெண்ட் பிரைஸா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து இப்போ வந்து ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதோட போட்டோஸ் லீக் ஆயிருக்கு. அதாவது கிட்ட பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுல ஒரு பிரைஸும்
ப்ரைஸும் ஐபோன் யூசருக்கு ஒரு ப்ரைஸும், அதாவது சில ஆப் வந்து அந்த ஃபோன் என்ன ஃபோன் யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஃபோன் காஸ்ட்லியான ஃபோனா அப்ப அவங்களுக்கு காஸ்ட்லியான பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல சில பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது ஐஓஎஸ்க்கு ஒரு ஹை பிரைஸும் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பிரைஸும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே ஒரு லொகேஷன், அதே ரூட், அதே இது அமௌண்ட் டீட்டெயில் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சேம் டைம்ல பார்க்கக்குள்ள ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தோன்னே 290 ரூபா ஆஃபரோட இருக்கு, 299 ரூபா 79 பைசா. அதுவே ஐஓஎஸ்க்கு பார்த்தோம்னா 342 ரூபா 47 பைசா இருக்கு. இந்த பிரைஸ் டிஃபரெண்ட்டுக்காக கவர்மெண்ட் இப்போ வந்து உபருக்கும் ஓலாவுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சோனியோட அடுத்த கேமர்ஸ்க்கான திரிக்க விடுற சம்பவம். சோனியோட பிளேஸ்டேஷன் 6 எக்ஸெப்டட் லான்ச் எப்போ இருக்க போது, அதில் என்னென்ன ஹார்ட்வேர் வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட்வேர் அண்ட் கேமிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, பிளேஸ்டேஷன் 6 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செமி கஸ்டம் ஏபியூ இருக்க போது ஏஎம்டிலேருந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் PS6 ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 2022 சொன்ன சம் ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தோம்னா அது என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, Zen 5 CPU இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் UDNA GPU இருக்க போது. இயர்லியர்ல வந்து RDNA 5 இருக்க போது. இந்த Zen 5 CPU பொறுத்த வரைக்கும் 8 கோர் 16 த்ரெட்ல இருக்க போது. அது மட்டும் இல்லாம அப்கிரேட் Zen 2 CPU ஓட இது அப்கிரேடா இருக்கும். பிளேஸ்டேஷன்ல Zen 2 CPU இருக்கு. இப்போ வரப்போது Zen 5 CPU ஒரு பயங்கரமான அப்கிரேடா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்கிரேட் பண்ணிருக்கோம் ஹையர் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. இந்த பிளேஸ்டேஷன் 6 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்க போது. அண்ட் 8K 60 FPS வரைக்கும் கேமிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து AI பேஸ் பண்ண அட்வான்டேஜ் அப்ஸ்கேல் டெக்னாலஜி, AI பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேமிங்கோட குவாலிட்டி ரொம்பவே பயங்கரமான இருக்க போது, சூப்பரா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம AMDயோட இருக்கிறதுனால இதுல வந்து FX சூப்பர் ரெசல்யூஷன் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மூத் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். லான்ச் டைம் லைனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு லீக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிளேஸ்டேஷன் 6 பொறுத்த வரைக்கும் எப்போ வரப்போகுது அப்படின்ற கேட்டீங்கன்னா, இது வந்து லான்ச் வந்து 2027 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போ 2025 இன்னும் வந்து கரெக்டா 2 வருஷம் வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதான் பிளேஸ்டேஷனோட 5 ப்ரோ வெர்ஷன்லாம் வந்துச்சு. அதனால பிளேஸ்டேஷன் 6 வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லா வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, டெக்னோல இருந்து 2 போன் வரப்போகுது. டெக்னோ கேமான் 40 பிரீமியர், அதுக்கப்புறம் வந்து டெக்னோ கேமான் 40 4G அப்படின்ற மாதிரி 2 போன் வரப்போகுது. 2 போனோட டீட்டெயில் இப்போ என்ன தெரிஞ்சுங்களா, சர்டிஃபிகேஷன் வாங்கினது மூலியமாக தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த சர்டிஃபிகேஷன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 போனையும் வந்து கேமான் சீரியஸ்ல ஒரு நல்ல போனா இருக்கும். டெக்னோவை பொறுத்த வரைக்கும் கேமான் சீரியஸ் ஒரு நல்ல போனா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேமான் சீரியஸ்ல சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுது, 70 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமான் 40 பிரீமியரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G சப்போர்ட்டோட போன். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே லேட்டஸ்டா கொடுக்க போறாங்க. இந்த டிவைஸ்ல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 கேமான் 40 பிரீமியரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஹை எண்டா இருக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 512GB வேரியன்ட் வந்து அவங்க வந்து லான்ச் டயத்துல வந்து சொல்லுவாங்க. ஆனா அவைலபிளா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல 2 சென்சார் வரப்போது. அதுல ஒன்று பெரிஸ்கோபி லென்ஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே கேமான் பிரீமியர் 40 பிரீமியர் பொறுத்து இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. இது 4G போனை பத்தி அந்த அளவுக்கு பெருசா டீட்டெயில் கிடைக்கல. மெயினா கேமான் 40 பிரீமியரை பொறுத்த வரைக்கும் தான். ஏன்னா இந்த சீரியஸ்ல பிரீமியர்ன்றது ஒரு நல்ல செக்மெண்ட் போனா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நிறைய போன் வரப்போகுது ஸ்லிம் வெர்ஷன்ல. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்லிம் காம்பேக்ட் போன் இப்போ நிறைய பேர் காம்பேக்ட் போனை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, விவோ, ஓப்போ, Xiaomi இவங்களாம் ஸ்லிம் போனை லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன போன்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் iPhone 17 Air Slim வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சாம்சங்ல இருந்து புதுசா ஒரு போன் வரப்போகுது S25 சீரிஸ். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து என்னென்ன போன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். iPhone 17 Air Slim வந்ததுக்கு அப்புறம் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து Xiaomi, Vivo அண்ட் Oppo ரெடியா இருக்கிறாங்க ஸ்லிம் வெர்ஷனுக்கு அப்படின்றது தான். ஏற்கனவே வந்து விவோட்ட வந்து
X200 மினி இருக்கு. ஓப்போ வந்து ஃபைண்ட் X8 மினியை கொண்டு வர போறாங்க. Xiaomi வந்து 15 மினியை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி போன்ஸ்லாம் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 3000 இருந்து 4000 குள்ள mAh பேட்டரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது எந்த போனுக்குன்னு கேட்டீங்கன்னா ஐபோனுக்கும் சாம்சங்குக்கும், சாம்சங்ல புதுசா வர S25ல ஒரு சீரிஸ்க்கும், அது மட்டும் இல்லாம மத்த இந்த Xiaomi, Vivo அண்ட் Oppo மத்த சைனீஸ்க்குலாம் 4000 இருந்து 5000 வரைக்கும் பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். நான் S25 பத்தி S25ல இன்னொரு போன் வரும்போது அதை பத்தி டெடிகேட்டடா சொல்றேன். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா எல்ஜி தரப்புல இருந்து 2 ஸ்பீக்கரை லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது சவுண்ட் பார்ஸா டால்பி அட்மாஸோட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்ஜில இருந்து S9 5TR அண்ட் எல்ஜில இருந்து S9 OTY அப்படின்ற மாதிரி 2 சவுண்ட் பாரை கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்ஜி S9 5TR பொறுத்த வரைக்கும் 84,990 ரூபாயும், எல்ஜி S9 OTYலயே 69,990 இருக்கு. இதுல பிரைஸ் ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்ஜி S9 5TR பொறுத்த வரைக்கும் 810 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9.1.5 சேனல் செட்டப் இருக்க போது இன்க்ளூடிங் 5 ஃப்ரிங்க் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கு, 120 ஹெர்ட்ஸ் இருக்கு, பேலன்ஸ் சவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து எல்ஜி டிவிஸ்க்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3D இன்ஜின் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஸ்பேஷியல் சவுண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சவுண்ட் வந்து நல்லா கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்ஜி S9 OTY பாத்தீங்கன்னா 5.1.3 சேனலோட 570 வாட்ஸ் அவுட்புட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் ஒரு சேம் டீடைல் தான் இருக்கு. AI ரூம் கேலிபிரேஷன் இருக்கு, கேலிபிரேஷன் ப்ரோ கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ரூம் சவுண்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆடியோ கொடுக்கும். ரொம்ப ஓவர் சவுண்டும் கொடுக்காம ஒரு பேலன்ஸான சவுண்டு கொடுக்கும். சூப்பர் சவுண்ட் பார் மோடு இருக்கு, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸ் இப்போ லான்ச் ஆச்சு. அதுல வந்து இப்போ வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து சேட்டிலைட் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து சேட்டிலைட் கனெக்டிவிட்டி இருக்கிற லொகேஷனுக்கு உங்களுக்கு SMS மூலமாக அப்டேட் வரும். அந்த அப்டேட்டை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேட்டிலைட் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான், இப்படி ஒரு கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள்ல இருந்து ஆண்ட்ராய்டோட 16 பீட்டா 1 வந்துருச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு 16ஓட பீட்டா 1 வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல நம்ம சொன்ன மாதிரியே நம்ம கரெக்டா சொன்ன ப்ரிடிக்ட் பண்ண டேட்ல இருந்து வந்துருச்சு. அதாவது அதுல அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்ல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து செகண்டரி போன் ஆயிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க. பீட்டாவில் பக்ஸ் இருக்கும். பிரைமரி போன்ல யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும். அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஆப்ஸ் டார்கெட்டிங் API லெவல் 36ல கொடுத்துருக்காங்க. 2025 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சப்போர்ட் வந்து ரீசைசபிள் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஸ்கிரீன் வந்து 600 dp வரைக்கும் ரீசைசபிள் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கூகுள் ப்ரொவைட்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான டெவலப்பர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைவ் அப்டேட் வந்து இந்த ரியல் டைம் ஆக்டிவிட்டி லைவ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி அண்ட் நேவிகேஷன் இதெல்லாம் நீங்க லைவ் அப்டேட்டா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேமரா அண்ட் மீடியா அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸா ப்ரொஃபஷனல் வீடியோ APV வீடியோ சப்போர்ட்ஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம HDR 10:10+ சப்போர்ட் வந்து மல்டி வியூ வீடியோ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமராவிலையும் எக்கச்சக்கமான அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறையவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 தாண்டியோ ஆண்ட்ராய்டு 15 தாண்டி ஆண்ட்ராய்டு 16ல எக்கச்சக்கமா இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து இப்போ நம்ம வந்து சாம்சங்ல என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா பாட்டம்ல பார்த்தோம்ல அந்த சாம்சங்ல ரியல் டைம் நோட்டிபிகேஷன் பாட்டம்ல வந்துச்சு. அதே போல ஆண்ட்ராய்டு 16 வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பட்டன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து நீங்க வேணாலும் வச்சுக்கலாம். பட்டன் மெத்தட் நீங்க வேணாலும் வச்சுக்கலாம், வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பீட்டா 2 எப்போ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பீட்டா 2ல வந்து இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்டர் 2025ல இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஸ்டேபிள் வெர்ஷன் வந்துடும். குவார்டர் 4க்கு வந்து எல்லா போனுக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள போனு கூட முதல்ல கொண்டு இது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் சாம்சங் தரப்புல இருந்து ஒரு போன் வரப்போகுது சொல்லியிருந்தேன். அதான் என்ன கேட்டீங்கன்னா சாம்சங் தரப்புல இருந்து S25 சீரிஸ்ல எட்ஜ்ன்ற ஒரு போன் வரப்போகுது. அதோட டீடைல் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த எட்ஜ் போனை பத்தி ஒரு டீடைல் கிடைச்சிருக்கு. இது என்ன கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ். இதுல என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 6.6 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே Full HD Plus ரெசல்யூஷனோட 125 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல வரப்போகுது. இது வந்து பிரைமரி கேமரா 200 MP இருக்க போகுது, செகண்டரி கேமரா 50 MP இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Elite இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3000 இருந்து 4000 mAh குள்ள இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்க டீடைல். சாம்சங் S25 சீரிஸ்ல வரப்போற இந்த எட்ஜ் போன் சாம்சங் S25 எட்ஜ் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம இதுல வந்து சார்ஜிங் ஃபீடு 25 வாட்ஸ் அதிகபட்சமா 25 வாட்ஸ் சார்ஜிங் ஃபீடு இருக்க போது. இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல்ல வரப்போறது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நத்திங்ல இருந்து எக்கச்சக்கமான ட்வீட் பண்ணியிருக்காங்க. கையால கிறுக்கி வரைஞ்ச மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன கேட்டீங்கன்னா இதுல வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டுக்கான டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நத்திங் அடுத்தடுத்த லான்ச்சுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான டீஸ் தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் வந்து இப்போ 3 சீரிஸ்ல 3A கொண்டு வர போறாங்க, 3A பிளஸ் கொண்டு வர போறாங்க, அதுக்கப்புறம் CMF Phone 2 கொண்டு வர போறாங்க. அதுக்கான டீஸ் தான் இவங்க வந்து கையால வரைஞ்ச மாதிரி எக்கச்சக்கமான ட்வீட்டை இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Acer தரப்புல இருந்து ஒரு புதுசா ஒரு லேப்டாப் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான லேப்டாப். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டான பட்ஜெட், ரொம்ப வந்து ஒரு போன் வாங்குறதோட பட்ஜெட் கம்மியா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா Acer Aspire 3ல இருந்து கொண்டு வந்திருக்க. இதோட பிரைஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த Acer Aspire 3 பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா 11.6 இன்ச் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Acer காம்பி வியூ கொடுத்துருக்காங்க, LED பேக்லைட் கொடுத்துருக்காங்க, LED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, ப்ராமிசிங் கிளியர் விஷுவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்ஃபர்டபிள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்னலோட HD கிராபிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8GB RAM கொடுத்துருக்காங்க, DDR4 RAM கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க 16GB கூட நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB ல இருந்து 1TB வரைக்கும் நீங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 38 வாட் அவர் பேட்டரி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 720p HUD வரைக்கும் வெப்காம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் USB 3.2 Gen 1 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI மைக்ரோ SD கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன கேட்டிங்கன்னா 1 kg கிட்ட வெயிட் வருது. இதோட பிரைஸ் பார்த்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் 128GB 256GB அதுக்கப்புறம் 512GB வேரியன்ட் வருது. அதாவது இது ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 15,000 ஸ்டார்டிங் பிரைஸ் 15,990 வரைக்கும் வருது. இது ஜனவரி 24ல இருந்து 26க்குள்ள நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் போக 14,990 ஒரு ஸ்டூடெண்டா ஒரு பேசிக்கா ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Acer தரப்புல இருந்து இது ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா புரா 80 அல்ட்ரா, ஹுவாயோட புரா 80 அல்ட்ராவை பத்தி சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேமரா வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. இந்த புரா 80 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சிப் செட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா கீரன் 920 அப்படின்ற சிப் செட். அதாவது ஸ்னாப்டிராகன் நம்ம சொல்லுவோம், மீடியாடெக் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸினோஸ் A19 இந்த மாதிரியான சிப் செட்டுக்கு போட்டியா கெய்ரன் சிப்செட்டை வந்து ஹுவாய் வந்து அவங்களோட போனுக்காக செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரன் சிப்செட்ல பவர்ஃபுல் சிப்செட் 920 சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புரா 80 சீரிஸை பொறுத்த வரைக்கும் குவார்டர் 2 2025ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து AI கேப்பபிலிட்டிஸோட வரப்போது நெக்ஸ்ட் புரா லைன்ன்றதுனால இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 5G போன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புராவை பொறுத்த வரைக்கும் இந்த புரான்ற போன் வந்து கேமரா வேற லெவல்ல கலக்கணிச்சு 70 சீரிஸ்ல இப்போ வந்து புரா 80 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க பெரிஸ்கோபிக் ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/1.3 இன்ச் கொண்ட சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 1 இன்ச் சென்சார் மெயின் கேமராவா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சார் சூப்பர் லார்ஜ் பெரிஸ்கோபிக் ஜூமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல பேன் பண்ணாலும் இந்த கம்பெனி வந்து தங்களோட போனை சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மற்ற இடத்துல. இது வந்து வேற லெவல் ஹுவாய் புரா 80 அல்ட்ரா இந்தியாவுக்கு வந்தா வேற லெவல் இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது என்னுடைய கருத்து. புரா 80 சீரிஸ் வந்து பயங்கரமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் குளோபல்ல. மற்ற காம்படிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரில இந்தியாவுக்கு இல்ல, இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 70 சீரிஸ் வரல, இதை வச்சு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா பயங்கரமான இம்பாக்டா இருக்கும்.
அடுத்ததான் நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா தண்டர்போல்ட் இருந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு நியூ கேமிங் மானிட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 400Hz கேமிங் மானிட்டர். அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து 24.5 இன்ச் கொண்ட ஃபாஸ்ட் ஐபிஎஸ் ஃபுல் ஹெச்டி பேனல் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 360 ரெசல்யூஷன் நார்மலா இருக்கும். ஓவர் கிளாக் பண்ணி 400Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே போட்டு 1.4ல இருந்து சீம்லெஸா இருக்கும். கேமிங் பிளே பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மானிட்டர் வந்து நார்மலா 240 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. HDMI 2.2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்குன்னா கேமிங் விளையாடும் போது லேக்லாம் இருக்காது. 1 மில்லிசெகண்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து கலர் கொடுத்துருக்காங்க. 99% sRGB கலர்ஸ் சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா AMDயோட ஃப்ரீசிங் டெக்னாலஜி மூலமா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து HDMI 2.0 போர்ட் இருக்கு, டிஸ்பிளேக்கு 1.4 போர்ட்ஸ் இருக்கு, 3.5 மேடேஜ் போர்ட் அவுட்புட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து இந்த மாசத்துல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்குன்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்றத நான் பார்த்து சொல்றேன். கிட்டத்தட்ட $206 வருது. இந்திய மதிப்புல எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா தண்டர்போல்ட்ல இருந்து ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல ஒரு 17,805 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 18,000 20,000 ஒரு மானிட்டர் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் வரும். இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நான் லிங்க் தரேன், நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வரும். அதுக்கப்புறம் தண்டர்போல்ட்ல இருந்து ஒரு Aurora AR ஸ்மார்ட் கிளாஸஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா இது வந்து 79 கிராம் இந்த Aurora ஸ்மார்ட் கிளாஸ். அது மட்டும் இல்லாம இது 46 ஃபீல்ட் வியூ கிடைக்கும் அப்படி நம்ம சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல வந்து BOE அட்வான்ஸ் மைக்ரோ OLED டெக்னாலஜி பண்ணிருக்காங்க. 600 nits வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ப் விவிட் விஷுவல் கொடுத்துருக்காங்க. அடிஷனலா என்ன கொடுத்துருக்காங்க 98% sRGB கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 கலர் டெப்த் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இம்ப்ரெசிவா இருக்கும் கலரிங் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. 20,000 Hz வரைக்கும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிளாஸஸ்ல பொறுத்த வரைக்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 600 டிகிரி வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வியூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 மில்லிசெகண்ட்ல ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. USB 2.0 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இது சுவிட்ச் பண்ணிக்கலாம். PS5 அண்ட் Xboxக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா HDMI சப்போர்ட் இருக்கு. 330 வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்ற சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சைனீஸ் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது 1399 யுவான், அதாவது $192 கொடுத்துருக்காங்க. $192 பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 16,595 ரூபா. இது இன்ட்ரோடியூஸ் பிரைஸா $150 வரும்போது இது வந்து இன்ட்ரோடியூஸ் பிரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கும். நார்மலாவே வந்து 12,965 ரூபா 13,000 ரூபாய்க்கு ஒரு கொண்டு வந்திருக்காங்க தண்டர்போல்ட்ல இருந்து. சாம்சங்ல இருந்து ஏஆர் கிளாஸ் இன்னும் வரல, ஃபியூச்சர்ல தான் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் லிங்க்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் ஈஸியாவே எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.